ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்ம அதிகமாக பேசுவோம். பாருங்களேன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் கிரிக்கெட் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. பாருங்களேன், இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்ம பேசும்போது இந்த வாக்கியத்துக்குள்ளே எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அப்போனா இந்த ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய தமிழ் வாக்கியங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாங்க. பாருங்களேன், ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு செயலை நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத எப்படி பேசலாம் அப்படின்னா இங்கிலீஷில் இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம். எல்லாம் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசுங்க. பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என் கூட சேர்ந்து பொறுமையாக மெதுவாக பேசுங்க. இட் ஹாஸ் பீன், சூப்பருங்க, அ லாங் டைம். நீங்கள் அவரோட பேசுங்க பார்க்கும். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த நம்ம இங்கே இட் ஹேஸ் அப்படிங்கிறத நம்ம இட்ஸ் அப்படின்னு நம்ம பேசலாம். ஓகேங்களா? பேசும்போது இப்படி நீங்கள் பேசி பழகுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் ஹேஸ் நம்ம இட்ஸ் அப்படின்னு நம்ம பேசலாம். ஓகேங்களா? இட்ஸ் பீன் அ லாங் டைம். இப்போ சேர்ந்து பேசுங்க பார்க்கும். இட்ஸ் பீன் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சுங்க. இங்கே நான் தமிழில் ஒரு சென்டென்ஸில் இருக்கேன். இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். என்ன செயலை நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை பேசுகிறதுக்கு அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலுமே ஈஸியாக பேச முடியும். நான் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி பேச ஆரம்பிக்கலாம்? இந்த ஒரு சென்டென்ஸை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய சென்டென்ஸை இந்த கான்செப்ட் வச்சு பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேச முடியுங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு. இது நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத எப்படி பேசணும் பாருங்க. இட்ஸ் பீன் அ லாங் டைம். சேர்ந்து பேசுங்க. இட்ஸ் பீன் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்ன செயலை செய்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன்? நான் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போனா நான் கிரிக்கெட் விளையாடி இதை நம்ம தமிழில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. முடிந்த ஒரு செயலை பற்றி தான் பேசியிருக்கோம். நான் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதை இங்கிலீஷில் பேசும்போது நீங்கள் தமிழில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடினேன். நான் கிரிக்கெட் விளையாடினேன். எப்படி பேசினது? ஐ பிளேட் கிரிக்கெட். ஐ பிளேட் கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடினேன். ஓகே, இப்போ பாருங்களேன், இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்டன்ஸ். சிம்பிள் பாஸ்டன்ஸ் அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடினேன். நீங்கள் தமிழில் அதை அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ தான் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். அதை நம்ம ஐனா நான் சொல்லுவோம். பிளேட் அப்படின்னா விளையாடினேன், என்ன கிரிக்கெட். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது தான் சின்ஸ். புரிஞ்சா? இப்போ இந்த சென்டென்ஸ் பேசலாமா? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ பிளேட் கிரிக்கெட். இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ பிளேட் கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. தமிழில் பேசும்போது நான் கிரிக்கெட் விளையாடி அப்படின்னு நம்ம பேசுவோம். அந்த விளையாடி அப்படிங்கிறத நம்ம விளையாடினேன் அப்படிங்கிறத தான் நம்ம விளையாடி அப்படின்னு பேசியிருக்கோம். நான் கிரிக்கெட் விளையாடினேன் அப்படின்னா ஐ பிளேட் கிரிக்கெட். இப்போ இந்த சென்டென்ஸில் நான் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வரும்போது இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ பிளேட் கிரிக்கெட். இப்படி தான் நீங்கள் பேசணும். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. நான் ஃபுட்பால் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுங்க.
இந்த தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நிறைய சென்டென்ஸை பார்த்திங்கன்னா தமிழில் வச்சு இங்கிலீஷில் பேச போகிறோம். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல் படிக்கும்போது உன்னை பார்த்தது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம கூட சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 4-5 சென்டென்ஸை நம்ம ரிப்பீட்டடாக பேசி பேசி பழகும்போது நிறைய சென்டென்ஸை ஈஸியாக பேச முடியும். நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இட்ஸ் பீன் அ லாங் டைம். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10-15 தடவை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் பீன் அ லாங் டைம், இட்ஸ் பீன் அ லாங் டைம் இந்த மாதிரி நீங்கள் பேசி பேசி பழகும்போது ஈஸியாக உங்கள் வாயில் வரும். ரொம்ப நாள் ஆச்சு, இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்ன செயலை செய்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போது நான் உன்னை பார்த்து அப்படிங்கிறத நம்ம கடந்த காலத்தை பற்றி தான் பேசியிருக்கோம். தமிழில் பேசும்போது நான் உன்னை பார்த்தேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக புரியும். நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா ஐ சா யூ, ஐ சா யூ. இப்போ இந்த 2 சென்டென்ஸும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது தான் சின்ஸ். சின்ஸ் அப்படின்னா முதல், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன், ஒரு செயலை செய்ய தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். உங்களுக்கு புரியுறதுக்காக, அந்த சின்ஸை புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். சின்ஸ் அப்படிங்கிறது ரெண்டையுமே இணைக்கக்கூடிய பாலமாக இருக்குது. ஒரு செயலை செய்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத பேச வரும்போது நம்ம சின்ஸ் வச்சு தான் பேசணும். நல்லா கவனிங்க. நீங்கள் எங்கெல்லாம் இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படின்னு பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி சின்ஸ் வரணும். அதை ஃபாலோ பண்ணி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரணும். பாருங்கள், இட்ஸ் பீன் அ லாங் டைம், இட்ஸ் பீன் அ லாங் டைம். நெக்ஸ்ட் பாருங்கள் சின்ஸ், சின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்குது? சப்ஜெக்ட் ஐ, வேர்போட செகண்ட் ஃபார்ம் என்ன? சா. அதுக்கப்புறம் நம்ம யாரை பார்த்தோமோ அவங்கள நம்ம சொல்கிறோம். ஈஸியாக இருக்கா? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா யூ. எல்லாம் சேர்ந்து பேசலாமா? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா யூ. நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இதுவே நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை நம்ம எப்படி பேசலாம்? நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா ஹிம் அப்படின்னு பேசணும். ஹிம் அப்படின்னா அவனை. ஈஸியாக இருக்கா? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா ஹிம். நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. நான் என் ஆசிரியரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது எப்படி பேசலாம்? இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாத கணக்காக கூட இருக்கலாம், வார கணக்காக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த மாதத்தையும் வாரத்தையும் வருஷத்தையும் மென்ஷன் பண்ணாமல் அந்த நாளை மட்டும் சொல்கிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. எப்படி பேசலாம்? நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் நான் சாப்பிட போகிறேன் சொல்லுங்க. பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வாயை திறந்து பேசுங்க. உங்களுடைய ஆன்சரை முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். பேசலாமா? நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத பேசணும். அதுக்கப்புறம் நான் என்ன செயலை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சோ அந்த செயலை நம்ம பேச போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் சின்ஸ் வச்சு பேச போகிறோம். புரிஞ்சா? இதுதான் பேசிக்கான கான்செப்ட், ஜென்ரல் கான்செப்ட். இதுதான். பேசலாமா? ரொம்ப நாள் ஆச்சு, இட்ஸ் பீன் அ லாங் டைம். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பேசி பேசி பழகும் போது தான் ஈஸியாக உங்கள் வாயில் செட் ஆகும். இட்ஸ் பீன் அ லாங் டைம், இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரிப்பீட்டடாக பேசுங்க பார்க்கும். இட்ஸ் பீன் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்ன செயலை செய்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்போனா இந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படின்னா, சின்ஸ் ஐ ate
பிரியாணி. சூப்பருங்க, எல்லாமே கரெக்டாக பேசிட்டீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஏட் பிரியாணி. சேர்ந்து பேசலாமா? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஏட் பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் இருந்துச்சு. நம்ம வெறும் 3 சென்டென்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் நமக்கு 7 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ப்ளீஸ் தயவுசெய்து எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் ரிப்பீட்டடாக பேசி பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுத்த எதுவுமே உங்களுக்கு மறக்காது. சில நேரங்களில் நம்ம லேர்ன் பண்ணது மறந்துடும், சில நேரங்களில் நம்ம கற்றுக்கொண்டது மறந்துடும். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நமக்கு மறக்கவே மறக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. தம்பி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்வீங்க, பாப்பா எப்படி சொல்வீங்க அப்படின்னு நீங்கள் பேசுங்க. பிள்ளைங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க, அவங்கள்ட்ட இருந்து ஆன்சர் வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத எப்படிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஓகேப்பா, இப்போ நீ பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதை நீ எப்படி சொல்லணும்? ஆன்சரை வாங்குங்க, உங்கள் பிள்ளைங்கிட்டேருந்து ஆன்சர் வாங்குங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஏட் பிரியாணி. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, உங்கள் பிள்ளைங்களை பேச வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நல்லா இங்கிலீஷில் பேச வைக்க முடியும். நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்து பாருங்கள், நீ என் வீட்டிற்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து என்னோடய வீட்டுக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போ தான் வந்திருக்கான். நான் சொல்கிறேன், நீ என் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் வந்திருக்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வாயை திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இட்ஸ் பீன் அ லாங் டைம். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சின்ஸ். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எங்கே என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்? நீ என் வீட்டுக்கு வந்து. பேசலாமா? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு. என்ன செயலை செய்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, நீ என் வீட்டிற்கு வந்து. சின்ஸ் யூ கேம் டு மை ஹவுஸ். நீ என் வீட்டிற்கு வந்து. பேசலாமா? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் யூ கேம் டு மை ஹவுஸ். நல்லா கவனிங்க. யூனா நீ, கேம் அப்படின்னா வந்தாய் அப்படின்னு அர்த்தம். நம்ம இங்கே வந்து அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா? யூ கேம், நீ வந்தாய். எப்போ? டு மை ஹவுஸ், என் வீட்டிற்கு. என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது டு மை ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போது இந்த யூ கேம் டு மை ஹவுஸ் அப்படிங்கிறது தமிழில் எப்படி மாறும் அப்படின்னா, அதாவது இந்த சின்ஸ் யூ கேம் டு மை ஹவுஸ் அப்படிங்கிறது நீ என் வீட்டிற்கு வந்து. ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் அ லாங் டைம். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ என்னை கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னப்பா, முதல்ல நீ எப்பயுமே கூப்பிடுவ, சேர்ந்து வெளில போவோம். நீ இப்போ என்னை கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி நம்ம சொல்லுவோம்? இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இட்ஸ் பீன். சூப்பர், பின்னாடியே பேசுகிறீங்க. குட். அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு. என்ன செயலை செய்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, நீ என்னை கூப்பிட்டு. அப்போனா சின்ஸ் யூ கால்ட் மீ. இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் யூ கால்ட் மீ. நீ என்னை கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது உங்களுக்கு சிம்பிளான ஹோம் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த தமிழ் வாக்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே இங்கிலீஷில் ஒரு தடவைக்கு 2 தடவை பேசி பழகுங்க. உங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரிஞ்சுன்னா முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், நான் சென்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. சின்ன வயசில் போனது. நான் சென்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை நம்ம செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போதெல்லாம் இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படின்னு நம்ம பேசணும். ஈஸியாக இருக்கா? எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். அப்படின்னா என்ன பண்ண முடியும்? உங்களால் வாயை திறந்து பேச முடியும். பேசலாமா? ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுங்க. இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு. என்ன செயலை செய்து
ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நான் சென்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் சென்னைக்கு போய் அப்படின்னா since I went to சென்னை. பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. என்னைக்காவது நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளால் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இங்கிலீஷில் நம்மளால் பேச முடிஞ்சிருக்கா அப்படின்னா இது வரைக்கும் நம்மளை நிறைய பேரில் இல்லைன்னு தான் சொல்லுவோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் புரியாமல் இருக்கும். இவ்வளோ பெரிய சென்டென்ஸு இங்கிலீஷில் நம்மளை சில பேருக்கு பேச தெரியாமல் இருக்கலாம். எல்லாராலையும் சொல்ல வரல, சில பேருக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை ஈஸியாக பேச முடியுது அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே என்ன புரியுது நமக்கு, உங்களாலே நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. பேசலாமா? வாயை திறந்து பேசுங்க பார்க்கும். இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ வென்ட் டு சென்னை. நீங்கள் வாயை திறந்து பேசுங்க, நல்லா புரியுது, சூப்பர், வெரி குட். ஆனால் தயவுசெய்து வாயை திறந்து மட்டும் பேசுறீங்க. அப்படி பேசிட்டீங்கன்னா வெரி குட், சூப்பருங்க. பேசலாமா? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ வென்ட் டு சென்னை. இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ வென்ட் டு சென்னை. நான் சென்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இப்போ இந்த சென்டென்ஸை அப்படியே பார்த்தீங்கன்னா எழுதுகிறேன். இங்கே என்ன மட்டும் மாறுது அப்படின்னா உங்களுடைய சிட்டி நேம் மட்டும் மாறுது. இப்போ நான் சொல்கிறேன், நான் சாத்தூருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதை நான் எப்படி சொல்லுவேன்? இட்ஸ் பீன் அ லாங் டைம் ஐ வென்ட் டு சாத்தூர். இதே மாதிரி உங்களுடைய ஊர் நேமை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், அவங்க டிவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டில் ஒரு 5-6 வருஷம் டிவியே கிடையாது. அவங்க டிவி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அதாவது ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் அதை? அவங்க டிவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இட்ஸ் பீன் அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க டிவி பார்த்து அப்படின்னா சின்ஸ் தே வாட்ச்ட் டிவி. அவங்க டிவி பார்த்து. நல்லா கவனிங்க, இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. பாருங்களேன், இட்ஸ் பீன் அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம் முடிஞ்சா? செகண்ட் பாருங்கள், சின்ஸ். சின்ஸ். தேர்ட் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசியிருக்கோம். they watched டிவி. இங்கே வரக்கூடிய verb should be V2ல தான் இருக்கணும். they watched டிவி அப்படின்னு பேசக்கூடாது. they watched டிவி. ஈடி ஆட் பண்ணி தான் நம்ம எழுதணும், பேசணும். பேசலாமா? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் they watched டிவி. அவங்க டிவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அடுத்து பாருங்க, அவன் வேலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. அவன் கடைசியாக வேலைக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சுங்க? ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீட்டில் சும்மா தாங்க இருக்கான், வேலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி சொல்லுவோம் இதை? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். பேசலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்ன ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லியிருக்கோம்? அவன் வேலைக்கு போய். இதை எப்படி சொல்லலாம்? சின்ஸ் he went to work. அவன் வேலைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்களேன், இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் he went to work அப்படின்னா அவன் வேலைக்கு போய் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இட்ஸ் பீன் அ லாங் டைம். பாருங்கள், இட்ஸ் பீன் அ லாங் டைம் அதோட ஸ்ட்ரக்சர் இதுதாங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு. இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் கட்டி அதை பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சர். அடுத்து பாருங்கள், சின்ஸ். சின்ஸ் பேசியிருக்கோமா? நெக்ஸ்ட் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்னங்க? அவன் வேலைக்கு போய். தமிழில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அவன் வேலைக்கு போனான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். he went to work. ஹீனா அவன், went அப்படின்னா போனான் அப்படின்னு அர்த்தம். எங்கே? வேலைக்கு. to work. ஆனால் இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படின்னு நம்ம பேசும்போது தமிழில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் வேலைக்கு போய் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இதை நீங்கள் போட்டு குழப்ப வேணாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பேசியிருக்கோம், அவ்வளோதான். இது ஒரு சில பேருக்கு குழப்பம், பட் நீங்கள் குழப்புற மாதிரி எடுத்துக்கிட வேணாம், ரொம்ப பேசிக் தான். இட்ஸ் பீன் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு. சின்ஸ் he went to work அப்படின்னா அவன் வேலைக்கு போய், அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன்,
நாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் அதை? ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்தித்து அப்படின்னா சின்ஸ் we met. பாருங்கள், met அப்படிங்கிறது மீட்டோட V2 ஃபார்ம் தான் met. we met அப்படின்னா நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு அர்த்தம். since we met அப்படின்னா நாம் சந்திச்சு. அந்த ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத பேச வரும்போது இட்ஸ் been a long time since we met அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நல்லா இருக்கா? ஈஸியாக புரியுதா? நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவோம், நம்ம மீட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கியங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ நீங்கள் அப்படியே உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தவங்க புதுசாக காமெண்ட்டை ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அவங்களுக்கு ஈஸியாக புரியும், புதுசாகவும் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சுன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தமிழில் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் தெரியுதோ அதெல்லாம் காமெண்ட்டில் மறக்காமல் உங்களோட ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், நம்மலாம் சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்மலாம் சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாருமே கூடி இருப்பாங்க. நம்மளாம் எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் கூடி, நம்மளாம் சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம வேணால் ஒரு படம் பார்க்கலாமா இன்றைக்கி சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்மளாம் சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி பேசலாம்? ரொம்ப நாள் ஆச்சு. இது உங்களுக்கான டெஸ்ட்டு, இதுதான் கடைசி சென்டென்ஸ். ஸோ தயவுசெய்து பின்னாடி பேசுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் அ லாங் டைம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு. என்ன செயலை செய்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நம்மளாம் சேர்ந்து படம் பார்த்து. எப்படி சொல்லலாம் அதை? நம்மளாம் சேர்ந்து படம் பார்த்து அப்படின்னா சின்ஸ் we watched movie together. together அப்படின்னா சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக இருக்கா? வீணா நம்ம, வாட்ச் அப்படின்னா பார்த்தோம், மூவினா படம், டுகெதர் அப்படின்னா சேர்ந்து. சேர்ந்து பேசலாமா? இட்ஸ் been a long time since we watched movie together. It's been a long time. பின்னாடி பேசுங்க பக்கம். It's been a long time since we watched movie together. பாருங்க, It's been a long time since we watched movie together. நம்மளாம் சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே பாருங்களேன். நம்மலாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள்.